இதுக்கு நீங்க செருப்பை கழட்டி அடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி செருப்படி ரிப்ளை கொடுத்த ஒரு 3 ஆக்ட்ரஸ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஜோதிகா வடக்குக்கு போன உடனே வாய் ரொம்ப நீளமாயிடுச்சு போல இருக்குது. அங்க வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து இந்த மாதிரி மேல் டாமினேட்டடா வந்து இருக்கும், எனக்கு சரியான ரோலே கிடைக்கல. Coming from South, we are a more male dominated industry. Female led roles always felt very incomplete. வெறும் டான்ஸுக்கும் லவ் சீன்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. It was all about dancing with them and praising them. It still goes on. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன். அப்புறம் போஸ்டர்ல கூட என்னோட போட்டோவை பெருசா போட மாட்டாங்க, ஆனா இங்க வந்து பெருசா போடுறாங்க அப்படின்ற மாதிரி. When I do a film in South also with my heroes, कौन इतना पोस्टर में डालता है? அடங்கோயால என்ன தெளிவா பேசுறீங்கடி. அப்படியே பச்சை போய் பேசி ஜால்ரா அடிக்கிற விதமா வந்து பேசியிருப்பாங்க அங்க வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இதுக்கு செருப்படி ரிப்ளை கொடுக்குற விதமா ஜெனிலியா கிட்ட ஒரு இன்டர்வியூல இந்த கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கும்போது அந்த ஆங்கர் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி சவுத் பிலிம்ஸ்லாம் வந்து ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஒரு சாலிட் ரோல்ஸே வந்து கொடுக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, யார் சொன்னது, எந்த கூமட்ட சொன்னது அப்படின்னு சொல்லி என்னோட ரோல்ஸ் எல்லாம் போய் பாருங்க, அரிணி ஆசினி எல்லாமே வந்து இன்னுமே ஞாபகம் வச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட் ரோல்ஸ் எல்லாம் வந்து சவுத் பிலிம்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. If you see my South films, I've had the best roles ever. You'll still know Hasini, you'll know Harini and Tamil. நான் உங்கள் ஷாலினி. செருப்பால் அடிக்கிற விதமா ஒருத்தங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிருப்பாங்க. வேற யாரு? நான் தான். சொல்லப்போனா ஜெனிலியாவை விட ஜோதிகா மேடம் தான் வந்து அதிக ஃபீமேல் ஓரியன்டான ரோலை வந்து நிறைய பண்ணிருக்காங்க சவுத் பிலிம்ஸ்ல. ஆனா இந்த அளவுக்கு கேவலமா அவங்க வந்து நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சத்தியமா எதிர்பார்க்கல.